குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக். மோல் கான்செப்ட்னா என்ன, எப்படி இது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிங்கிளாக கவுண்ட் பண்ணுறது காட்டிலையும் ரெண்டு பேரை நிற்க வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பேர் அப்படின்ற ஒரு ஐட்டத்தை யூஸ் பண்ணுறோம். பேர் இத்தனை பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பேனானா, ஒரு பேங்கிள்ஸ் லைக்கஸ் இதெல்லாம் வாங்கும்போது கலெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டசன் அப்படின்னு சொல்றோம். டசன்னா என்ன, 12 ஐட்டம்ஸ் சேர்ந்து தான், 12 சேர்ந்து தான் டசன். இப்போ டசன் பனானா கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்கன்னு கேட்டோம்னா 12 வாழைப்பழம் பிச்சு கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றோம்னா குரூப் ஆஃப் ஐட்டம்ஸை கால் பண்றதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. டசன் 12 வாழைப்பழம் சேர்ந்ததுக்கு அந்த குரூப் ஆஃப் 12 பனானாஸ்க்கு பேரு டசன் பேர். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேர்னு பேர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்ப ஆட்டம் இவ்வளோ ஆட்டம் சேர்ந்ததுன்னா, இவ்வளோ மாலிகுல் சேர்ந்ததுன்னா குரூப் ஆஃப் ஆட்டத்துக்கு மாலிகுலுக்கு என்ன மாதிரி நம்ம பேர் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூனிட் வச்சு எப்படி கூப்பிடுறது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மோல்ன்ற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. மோல்னா என்ன, மோல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டைன்ஸ் எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் என்டிட்டிஸ் சொல்றாங்க. ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கு, எவ்வளவு மாலிகுல் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கு யூஸ் பண்ற அந்த டேர்முக்கு பேர் தான் மோல் அப்படின்னு பேர். ஓகேவா. இட்டாலியன் சயின்டிஸ்ட் அமிடா அவகட்ரா அப்படின்னு ஒருத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மோல் அப்படின்னா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் வெதர் இட் இஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. புரியுதா, என்டிட்டிஸ் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு மோல், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல வெறும் ஆட்டம் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப எவ்வளவு ஆட்டம், இது 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 மோல் சப்ஸ்டன்ஸ், 1 மோல்ன்றது அளவு. ஓகேவா. 1 மோல் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஆட்டம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம், ஆட்டம்ஸ். அதே மாதிரி 1 மோல் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுல எவ்வளவு மாலிகுல் இருக்குன்னு கேட்டாலும் அதே சேம் வேல்யூ தான். ஓகே, புரியுதா. ஒரு மோல்ல இவ்வளவு வேல்யூ வந்து இருக்கும், அவ்வளவுதான் அவங்க சொல்ற விஷயம். ஓகே, புரிஞ்சா சொல்றது மறந்துடக்கூடாது. 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஓகேவா, என்டிட்டிஸ் எதுனாலும் இருக்கலாம் அப்படின்றது. அப்போ 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, மறந்துடக்கூடாது. ஓகேவா, புரியுதா சொல்றது. ஓகே, ரைட். அப்ப நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். ஓகே, அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மோலார் வால்யூம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மோல் கான்செப்டை வச்சு நீங்க என்னெல்லாம் கால்குலேட் பண்ண முடியலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தி சப்ஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸ் உங்க கையில கொடுத்துட்டாங்க, அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு, எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு, எவ்வளவு அயான்ஸ் இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணலாம், மோல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா, ரைட்டா. நெக்ஸ்ட் மோலார் வால்யூம். இப்போ ஓகேவா, நான் இப்போ சொன்னதுல ஒரு வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து இதுதான் நீ எழுத வேண்டியது. 1 மோல் தட் இஸ் ஈக்குவல் எனி மோல்ஸ் ஆஃப் எனி 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நல்லா புரிஞ்சுக்க, 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் contains 6.023 × 10⁻23 particles. And this particle is nothing but atom, molecule, like as anything. இதனால இருக்கலாம். இந்த பாயிண்ட் எழுதி அனுப்பணும். ஓகேவா, நான் எழுதி அனுப்ப வேண்டிய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. 1 mole of any substance contain 6.023 × 10⁻23 atoms or molecules or particles, like as அந்த மாதிரி எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நம்ம பார்க்குற 2 மார்க் என்ன, மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா என்ன அப்படின்னா 1 மோல் ஆஃப் எனி கேஸ். ஓகேவா, இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், லைக்கஸ் அந்த மாதிரி. அந்த ஆக்சிஜனை வந்து இப்போ நான் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திருக்கேன். 1 மோல் அப்படின்னா என்ன, 6.023 இருக்கக்கூடியதான். ஓகே, புரியுதா நான் சொல்றது. இவ்வளோ ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1 மோல் கேஸ்ன்னு சொல்றேன். இப்ப இந்த 1 மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைட்ஸ் ஓகே 1 மோல் ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைட்ஸ் 22.4 லிட்டர் அல்லது 2 to 400 மில்லிலிட்டர். ஓகே, புரியுதா சொல்றது. சோ இந்த மாதிரி இடத்தை வால்யூம் ஆக்குபை பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் தி மோலார் வால்யூம் அப்படின்னு பேர். ஓகே, தட் இஸ் கால்ட் தி மோலார் வால்யூம். ஓகேவா, அதாவது 1 மோல் ஆஃப் எனி கேஸ், எந்த கேஸா இருக்கட்டும், ஆனா அது 1 மோல் இருக்கணும். ஆக்சிஜன் 1 மோல்னா இவ்வளவு ஆட்டம், இவ்வளவு மாலிகுல் இருந்திருக்கணும். ஓகேவா, சோ 1 மோல் ஆஃப் எனி கேஸ். இது another one important 2 mark question, இது புக் பேக்ல இருக்கு. 1 mole of any gas occupies 22.4 liter or 2 to 400 milliliter at STP volume at STP. ஓகேவா, STP னா similar temperature and pressure. ஒரு குறிப்பிட்ட temperature and pressureல ஒரு mole of gas வந்து இவ்வளவு வால்யூம் ஆக்குபைட் பண்ணிச்சுனா that is called the molar volume. திரும்ப சொல்றேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிச்சு தான் அனுப்ப வேண்டிய क्वेश्चनல இது ஒரு क्वेश्चन. ஓகேவா, define molar volume அப்படினா 1 mole of any gas occupies the 22.4 liter or 2 to 400 milliliter வால்யூம் அட் STP. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரைட்டா, புரிஞ்சுதா நான் சொன்னது.
ரைட், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அவகட்ரா ஹைபோதீசிஸ் அல்லது அவகட்ரா லா. ஓகேவா, அடுத்து நீ எழுத வேண்டிய மூணாவது கொஸ்டின். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அடுத்து தேர்ட் கொஸ்டின். அவகேட்ரோ கேட்ரோ லா அல்லது ஹைபோதீசிஸ். அவகட்ரா லானா என்ன அப்படின்னா, அமினோ அவகட்ரான்றவர் ஒரு லா சொன்னார். என்ன சொல்றாருன்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் contain the equal number of molecules. புரியுதா நான் சொன்னது? equal volume of all gases contain the equal number of the molecules. அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு பலூன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பலூன்ல வந்து இதுல வந்து ஆக்சிஜன் கேஸ் ஃபில் பண்ணிருக்கோம், இல்ல நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணிருக்கோம். ஓகேவா, இது ரெண்டோட அளவு வந்து ஈக்குவல் வால்யூமா ஃபில் பண்ணிருக்கோம். இவ்வளவு ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதுக்காண்டி தான் சொல்றேன். ஓகேவா, சோ ஈக்குவல் வால்யூம். அப்ப இது ரெண்டுமே, இந்த ரெண்டு கேஸ் என்னவா இருக்கு, ஈக்குவல் வால்யூமா தான் இருக்கு. அப்ப ஈக்குவல் வால்யூம் ஆஃப் எனி கேஸ், அது ஆக்சிஜன் நைட்ரஜன் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா வால்யூம் வந்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் contain the equal number of molecule. இது ரெண்டுல எவ்வளவு மாலிகுல் இருக்கும், இருக்கக்கூடிய மாலிகுல் ஈக்குவலா இருக்கும். இதுல வந்து ஒரு 100 மாலிகுல் இருக்குன்னா இதுல 100 மாலிகுல் தான் இருக்கும். ஏன்னா வால்யூம் இஸ் சேம், சோ மாலிகுல் ஆல்சோ த சேம். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? அதுல கூடிய மாலிகுல்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் அவகட்ராஸ் லா. ஓகேவா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டெயின் த ஈக்குவல் நம்பர் ஆஃப் த மாலிகுல். தட் இஸ் கால்ட் த அவகட்ரா லா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆன 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஓகே, இது தேர்டு. இன்னைக்கு நீங்க எழுத வேண்டிய இந்த அவகட்ராஸ் லாவில் எழுத சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மார்க்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ராஸ் லா. அடுத்து நம்ம பாக்குறது என்னது, அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ராஸ் லா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன், ஏபிபி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ராஸ் லா. ஓகே, அவகட்ராஸ் லா. சோ இந்த அவகட்ராஸ் லாவை எப்படி எங்கெங்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம், எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்றத அப்ளிகேஷன் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இட் கேன் எக்ஸ்பிளைன் த கே-லூசாக்ஸ் லா. ஓகே, கே-லூசாக் லா. ஓகேவா, இந்த இது வந்து ஹென்ரிஸ் லா, கே-லூசாக்ஸ் லா அப்படின்ற லால நிறைய லா இருக்கு. அதுல இந்த கே-லூசாக் லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த அவகட்ரா லாவை வச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் எக்ஸ்பிளைன் த கே-லூசாக் லா எஃபெக்டிவ்லி. அது தரவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த அவகட்ரா லாவை வச்சு, கே-லூசாக் லாவை. ஓகே, புரிஞ்சா? First point. Second point, it is used to determine the atomicity of the gases. Atomicity na நான் உங்களுக்கு last 2 classes before சொல்லிருப்பேன். Atomicity na என்ன, number of atom present in a molecule, that is called the atomicity. For example, P4. அப்ப இதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கு, 4 ஆட்டம் இருக்கு. ஓகே, S8 இதுல எவ்வளவு ஆட்டம் இருக்கு, 8 ஆட்டம் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் அட்டாமிசிட்டி. ஓகேவா, இது என்னது ஆக்சுவலி மாலிகுல். ஓகேவா, ஏன்னா மோர் தென் 2 ஆட்டம் இருந்தாவே அது மாலிகுல். அப்ப ஒரு மாலிகுல்குள்ள எவ்வளவு ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்குன்றத சொல்றதுதான் atomicity. Number of atom present in a molecule is called the atomicity. இப்ப அந்த atomicity கால்குலேட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ராஸ் லா வந்து யூஸ் ஆகுது. Okay, அப்ப second point, it is used to determine the atomicity of gases. Okay, atomicity of gases. Gases உடைய atomicity calculate பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Third point, it is used to determine the molecular formula of gaseous compound. The gaseous compound இருக்குல்ல, compound இருக்குல்ல, gaseous compounds இருக்குல்ல, அதோட molecular formula கண்டுபிடிக்க CH4, like இந்த மாதிரி CO2, இந்த மாதிரி gaseous compounds உடைய molecular formula-வை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. It is used to determine the molecular formula of a gaseous compound gaseous compound. Okay, so first application, it is used to explain the Gay-Lussac's law effectively. Second, it is used to determine the atomicity of gaseous compound, atomicity of the gases. And it is used to determine the molecular formula of the gaseous compound. At the last point, it helps 1 2 3 4 5 points. So fourth point, it helps to it can explain the relation between the relative molecular mass and the vapor density. நல்லா புரிஞ்சுக்க, relative molecular mass க்கும் vapor density க்கும் என்ன ரிலேஷன்ன்றதை it can be explained. இது அவகட்ராஸ் லா. அதான் லாஸ்ட் fourth point. ஏன்னா it can explain relation between the relative molecular mass and vapor density. ஓகேவா, it can explain the relation between the relative molecular mass and vapor density. இது fourth point. And the fifth point என்ன அப்படின்னா, அந்த STP வச்சு சொல்றது. It helps to determine the gas molar volume of gas at STP. ஓகேவா, molar volume எவ்வளவு, what is the molar volume, 22.4 liter. இத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அவகட்ரா லா தான் யூஸ் பண்றோம். ஓகேவா, it is helps to determine the molar volume of gas. ஓகேவா, at STP. It helps to determine the molar
volume, okay, molar volume of gas, okay, molar volume of gas at STP. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த அவகேட்ராஸ் லாவோட சேர்த்து இந்த கொஸ்டினை 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ இன்னைக்கு எழுத வேண்டிய கொஸ்டின்ல இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட் இஸ் கால்ட் தி அவகேட்ராஸ் லா? Equal volume of all gases contain the equal number of molecule at STP. Okay, STP னா என்ன? Similar temperature and pressure. ஓகேவா? அல்லது same temperature and pressure கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ அவகேட்ராஸ் லா திரும்ப சொல்றேன். Equal volume of all gases contain the equal number of molecule at STP. முடிஞ்சிச்சு. What are the applications of Avogadro's law? The Avogadro's law can be explained in the Gay-Lussac's law effectively. And the second point, it is used to determine the atomicity of gaseous compound. It is used to determine the molecular formula of the gaseous compound. It is used to determine the molar volume of the gases at STP. The determine radala moona onna vachiko. Okay, it is used to determine the atomicity of gases. It is used to determine the molecular formula of the gaseous compound. It is used to determine the molar volume of the gases at STP. Another point, it is used to explain the relationship between the relative molecular mass and vapor density. Okay, these are the application of Avogadro's law. Okay, புரிஞ்சுதா நான் சொன்னது? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு எதுனா நீங்க திரும்ப படிச்சு எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. 1 mole of any substance contains the dash value அப்படினா 6.023 into 10 to the power 23 molecules or atoms like us. Okay, முடிஞ்சிச்சு. Second, define molar volume. Molar volume னா என்ன? 1 mole of any gas occupied the 22.4 liter or 2 to 400 milliliter at STP. That is called the molar volume. அடுத்து Avogadro law னா என்ன? application of Avogadro law னா என்ன? இவ்வளவு விஷயங்களை நீங்க படிச்சு இன்னைக்கு எனக்கு திரும்ப எழுதி அனுப்பணும். பார்க்காம ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்க வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை வச்சு நல்லா விழுத்தரவா படி, அதுக்கப்புறம் படிச்சுட்டு பார்க்காம எழுதி அதை தான் எனக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பணும். நீங்க வீடியோவை பார்த்துட்டு உடனே அதை எழுதி அப்படியே நோட்ஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடாத. நோட்ஸை வச்சு நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பணும். ஓகே, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.